ஒரு சுவாரஸ்யமான சட்ட வழக்க பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒருத்தர் கிட்டத்தட்ட 40 வருஷமா அரசாங்க நிலத்துல அவரே கட்டின வீட்ல வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இப்ப அந்த வழக்குல என்ன ஆச்சு? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். சரி, உங்ககிட்டே ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க ஒரு வீட்ல அதுவும் கிட்டத்தட்ட 40 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு நாள் உங்கள அந்த வீட்ட விட்டு காலி பண்ண சொன்னா முடியுமா? இதுதான் இந்த மொத்த சட்ட போராட்டத்தோட மையப்புள்ளி. இந்த சட்ட போராட்டத்த புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு காரணமான நபரை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் பேரு மகாராஜ் சிங் யாதவ், ஒரு ரிட்டையர்ட் பொதுப்பணித்துறை ஊழியர். பாத்தீங்கன்னா இது ஒன்னும் நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இல்ல. 1982ல ஆரம்பிச்சு 2025 வரைக்கும் இந்த வழக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 40 வருஷம். யோசிச்சு பாருங்க, திரு யாதவோட வாழ்க்கை முழுசும் இந்த நிலத்தோடு தான் சம்பந்தப்பட்டிருக்கு. சரி, இந்த விஷயம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். மகாராஜ் சிங் யாதவ் பொது சுகாதார பொறியியல் துறையில டைம் கீப்பரா வேலை பார்த்திருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அரசாங்க குவார்ட்டர்ஸ்க்கு பக்கத்துல காலியா இருந்த அரசு நிலத்துல தன்னோட சொந்த செலவுல 3 தகர ஷெட் ரூம்ஸ கட்டியிருக்காரு. இதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்ட வாய்மொழியா சம்மதம் வாங்கினதா அவரு சொல்றாரு. ஏன், அவர் பேர்ல கரண்ட் மீட்டரே கூட இருந்திருக்கு. பல வருஷமா இந்த செட்டப்ல எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்துச்சு. ஆனா திரு யாதவ் எப்போ ரிட்டையர் ஆனாரோ அப்போதான் மொத்த கதையும் தலைகீழா மாறுச்சு. அவரு 2020ல ரிட்டையர் ஆனதும் ரூல்ஸ் படி அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அரசாங்க குவார்ட்டர்ஸ காலி பண்ணிட்டாரு. நோ டியூஸ் சர்டிபிகேட் கூட வாங்கிட்டாரு. ஆனா அவர் கட்டின அந்த தகர ஷெட் ரூம்ஸ்ல தொடர்ந்து வாழ்ந்திருக்காரு. இதுதான் அரசாங்கத்தோட கவனத்தை ஈர்த்திருக்கு. இப்ப அந்த நிலத்தோட சட்டப்பூர்வமான உரிமையாளர் யாரு? மத்திய பிரதேஷ் அரசாங்கம். அவங்க இவர அங்கீகரிக்கப்படாத குடியிருப்பாளர் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வெளியேற்ற நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அரசாங்கம் இப்படி ஆக்ஷன் எடுத்ததும் யாதவ் சும்மா இல்ல. அவர் நேரா கோர்ட்டுக்கு போனாரு. டெம்பரரி இன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற தற்காலிக தடை உத்தரவுக்காக மனு போட்டாரு. அதாவது இந்த கேஸ் முடியற வரைக்கும் தன்னை யாரும் காலி பண்ணக்கூடாதுன்னு கோர்ட் ஒரு ஸ்டே ஆர்டர் புடுக்கணும்னு கேட்டாரு. சோ இப்ப இந்த கேஸ் 2 முக்கியமான கேள்விகளை நம்ம முன்னாடி வைக்குது. சுவாதீனம் பெருசா இல்ல உரிமை பெருசா? 2 தரப்பும் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க. யாதவ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நான் 1982ல இருந்து இங்கதான் இருக்கேன். என் பேர்ல கரண்ட் பில் இருக்கு. ரிட்டையர் ஆகும்போது நோட்டியூஸ் சர்டிபிகேட் கூட வாங்கிட்டேன். எனக்கு பட்டா இல்லாம இருக்கலாம், ஆனா இவ்ளோ வருஷம் இங்க இருந்ததுக்கு எனக்கு ஒரு உரிமை இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அரசாங்கம் என்ன சொல்றதுன்னா, இந்த நிலம் பொது சொத்து. இவருக்கு இங்க இருக்க எந்த சட்ட உரிமையும் கிடையாது. இவர் ஒரு ஆக்கிரமிப்பாளர். அதனால இவருக்கு கோர்ட் எந்த பாதுகாப்பும் கொடுக்க கூடாதுன்னு வாதாடுறாங்க. இப்போ 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்துச்சு. நீதிபதி ஹிருதேஷ் என்ன தீர்ப்பு சொன்னாருன்னு பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சட்டம் யார பாதுகாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பல வருஷமா அங்க வாழ்ந்தவரையா, இல்ல சட்டப்படி நிலத்துக்கு சொந்தக்காரங்களையா? இதுதான் நீதிபதிக்கு முன்னாடி இருந்த பெரிய கேள்வி. கோர்ட்டோட பதில் ரொம்பவே தெளிவா நேரடியா இருந்துச்சு. நீதிபதி ஹிருதேஷ் என்ன சொன்னாருன்னா, ஒரு அத்துமீறுபவர், அதாவது ட்ரெஸ்பாசர், தனக்கு சொந்தமில்லாத ஒரு சொத்து சம்பந்தமா எந்த விதமான தற்காலிக தடையுத்தரவும் கேட்கவோ பெறவோ உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சட்டப்படி உங்களுக்கு உரிமை இல்லைனா நீங்க அங்கீகரிக்கப்படாத குடியுறுப்பாளர், அதாவது அன்ஆதரைஸ்ட் ஆக்குபெண்டா தான் கருதப்படுவீங்கன்னு கோர்ட் தீர்ப்பளிச்சது. நீங்க அங்க வசிக்கிறீங்கிறதும் வசிக்கிறதுக்கான சட்ட உரிமை இருக்கிறதும் வேற வேற. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கோர்ட் தெளிவுபடுத்திருச்சு. எந்த ஒரு சட்டப்பூர்வமான அதிகாரமும் இல்லாம ரொம்ப நாள் ஒரு இடத்துல இருக்கிறது மட்டுமே உங்களுக்கு அந்த இடத்து மேல எந்த உரிமையும் கொடுத்துடாது. அத வச்சு நீங்க தடை உத்தரவு மூலமா பாதுகாப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ ஃபைனலா சட்டப்படி என்ன ஆச்சுன்னா, ஸ்டெப் 1, யாதவுக்கு அந்த பொது நிலத்து மேல எந்த சட்ட உரிமையும் இல்ல. ஸ்டெப் 2, அதனால சட்டப்படி அவர் ஒரு அத்துமீறுபவர். ஸ்டெப் 3, சட்டம் ஒரு அத்துமீறுபவர் தன்னோட சுவாதீனத்தை பாதுகாக்க தடை உத்தரவு வாங்க அனுமதிக்காது. இதனால கீழ் நீதிமன்ற தீர்ப்புகள்ல உறுதி செஞ்சு யாதவோட மனுவை தள்ளுபடி செஞ்சாங்க. சரி, இந்த கேஸ் மூலியமா நாம பொதுவா என்ன தெரிஞ்சுக்கலாம்? சட்டப்பூர்வமான உரிமை பத்திரத்தோட சக்தி என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கேஸ்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். சட்டம் ஒரு சொத்தை நீங்க அனுபவத்துல வச்சிருக்கிறதுக்கும் சட்டப்படி அதுக்கு நீங்க உரிமையாளரா இருக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசத்தை பாக்குது. நாம பேச்சு வழக்குல சொல்ற ஆக்கிரமிப்பாளர் உரிமைங்கிறது சட்டப்படி அவ்வளவு சுலபமான விஷயமல்ல. இன்னொரு விதமா சொல்லணும்னா, கோர்ட்டோட வேலை சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாக்கிறது தான். சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்தா அந்த நிலைய பாதுகாக்க கோர்ட் உதவாது.
சிம்பிளா சொன்னா சட்டவிரோதமான ஒரு செயலை பாதுகாக்க நீங்க சட்டத்தோட உதவியை நாட முடியாது. அப்போ ஒரு இடத்துல ரொம்ப நாள் இருக்கிறது உரிமை இல்லைன்னா அப்புறம் எதுதான் உண்மையான உரிமை? சட்டத்தோட பார்வையில ஒரு பட்டாவோ பத்திரமோ இல்லாம ஒரு சொத்து மேல நமக்கு என்னதான் இருக்கு? இத பத்தி யோசிச்சு பாருங்க.